டே 13 ஸ்கூல் மினி பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா பாப்பாவுக்கு வந்து கேரட் ரைஸ் பண்ணலான்ட்டுன்னு, அதனால் குக்கரில் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். பிள்ளைங்களுக்கு எப்பவுமே தண்ணி ஊற்றி தான் ஸ்டீமில் தான் வேக வைக்கணும். அதனால் தாளிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். அதனால் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து போடலை. ஏன்னா பச்சை மிளகா பார்த்தாலே நம்ம காரத்தை அள்ளி கொட்டின மாதிரி சொல்கிறா. அதனால் பச்சை மிளகா போடல. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணியில் வந்து வேக வச்சதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் பெப்பர் அந்த காரத்துக்கு நம்ம கொடுக்குறதுனால அதை கொடுத்தாச்சு. அப்புறமா சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம். ஸோ சுண்டலை வந்து நல்லா நசுக்கி பார்த்தா நல்லா மசிஞ்சு இருந்துச்சு. அதையும் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேரட் ரைஸில் கொஞ்சம் சுண்டலை போட்டுட்டு ரைஸை போட்டுட்டு கிண்டி எடுத்தால் அழகான கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சுண்டலையே வந்து மதிய ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டையை வந்து கட் பண்ணி லைட்டாக பெப்பரை போட்டு கொடுத்துட்டாச்சு. ஸ்கூல்லேருந்து வந்து பென்சில் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் அஃபிஷியலாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல். ஸோ அது வந்து கிரிப்புக்காக வந்து இந்த பிராண்டு பென்சில் தான் நம்மளாம் அப்சராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்னாலே இந்த பென்சில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு சப்பாத்தியும் சன்னாவும் வச்சு இந்த டேவை முடிச்சாச்சு. பாய்.